முதலுதவி வந்து கட்டாயமா பண்ணணும். ஸோ என்ன முதலுதவி வந்து கட்டாயமா பண்ணலான்னு சொன்னா, முக்கியமா வந்து ஓஆர்எஸ் தெரப்பி. ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல வந்து உப்பு சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து நம்ம வீட்ல வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணி இத குடுக்கணும். ஸோ இத வந்து எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து 1 லிட்டர் பாயில்டு வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த பாயில்டு வாட்டர வந்து நல்லா அ காய வச்சு ஆற வைக்கணும். ஆற வச்ச வாட்டர்ல வந்து 1 லிட்டர்ல வந்து இது என்னென்ன நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ முதலாவது வந்து 4 டீஸ்பூன் வந்து சுகர். ஸோ சுகருக்கு பதிலாக நம்ம ஜாகரி கூட யூஸ் பண்ணலாம். ஜாகரி யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து ஹனி யூஸ் பண்ணலாம். தேன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து 4 டீஸ்பூன் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ சுகர் ஏன்னா வந்து இது ஒரு மருந்து மாரி நம்ம குடுக்குறோம். அதனால வந்து சுகர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம 4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ அதனோடு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் தான் எடுக்கணும். 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதனோடு வந்து சோடியம் பையோகார்பனேட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சோடியம் பையோகார்பனேட்ன்னு சொன்னா சமையலுக்கு யூஸ் பண்ற ஆப்ப சோடா. ஸோ இத வந்து 1 பிஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ 1 பிஞ்ச் தான். ஸோ கட்டை விரலுக்கும், அ ஆள்காட்டி விரலுக்கும் வரக்கூடிய இந்த இதுதான் வந்து. ஸோ இதுல வந்து 1 பிஞ்ச் இதுல வந்து 1 பிஞ்ச் எடுத்தா போதும். சோடியம் பையோகார்பனேட். ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸஸ் இருந்தா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் 1 டீஸ்பூன். அப்படி இல்லனா வந்து லெமன் ஜூஸஸ் இல்லனா ஆரஞ்ச் ஜூஸஸ். ஸோ 1 டீஸ்பூன் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து டயரியா வயிற்றுப்போக்கு உள்ளவங்களுக்கு வந்து இத வந்து குடுக்கலாம். ஸோ வந்து 50 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இத வந்து அ குடுத்துட்டே வரலாம். குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலே போதும். 6 6 மாதத்துக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்குன்னா இது வந்து குடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ குடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் குடுக்கலாம். அதே வந்து பெரியவங்களுக்கு வந்து 3.5 லிட்டர்ஸ் குடுக்கணும். இந்த சொல்யூஷன வந்து 24 மணி நேரம் வரைக்கும் தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ ஒன்லி 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து இத வந்து பயன்படுத்தணும். 24 மணி நேரம் தான் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து மீதமுள்ள சொல்யூஷன வந்து இத வந்து பயன்படுத்தக்கூடாது. புதிதாக வந்து தயார் பண்ணி தான் இத பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த சொல்யூஷன வந்து மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து டீஹைட்ரேஷன வந்து பிரிவென்ட் பண்ணுது. இது மாரி நம்ம ஓரல் சொல்யூஷன் குடுக்கறதுனால. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரோலைட் லெவல வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம உடல்ல வந்து அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த ஓரல் சொல்யூஷனோட அவங்க என்னென்ன டயட் எடுத்துக்கலாம்னு சொன்னா, சாஃப்ட்டான டயட் தான் எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து முக்கியமா வந்து அ என்னென்ன ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து ம் ஸோ அதனோடு வந்து ஓரல் சொல்யூஷனோட அவங்க டயட் வந்து ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம். அது மட்டும் மேஷ்டு பனானா, மசிச்ச பனானா வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாரி ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம். அதனோட வந்து அவங்க அ சாஃப்ட்டான டயட் தான் எடுத்துக்கணும். கேரட் சூப்ஸ் எடுத்துக்கலாம். சூப் மாரி எடுத்துக்கலாம். ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து அ அந்த எலக்ட்ரோலைட் லெவல வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ பிரிவென்ஷன் என்ன மெயின் பிரிவென்ஷன்